ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி இன்றைய தியானத்திற்கான அனுமதியை கூறுவதுடன் நமது கவனத்தில் எவ்வித கவனச்சிதறல்களும் இல்லாத நிலையில் அன்னையின் அன்பை நாம் பரிபூரணமாக உணர்வதற்கு அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, இன்றைய தியானத்திற்காக நாங்கள் அனைவரும் தங்கள் முன் அமர்ந்திருக்கிறோம். தாயே, தங்களின் பரிசுத்தமான அன்பானது எங்களின் இதயத்தில் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளையும் அறியாமைகளையும் நான் என்ற அகங்காரத்தையும் அகற்றி எங்களுள் தங்களின் தூய அன்பு நிலைநிறுத்தப்படட்டும் அம்மா. நாங்கள் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்கவும் எங்களை வலுப்படுத்துங்கள். எங்களுக்குள்ளும் எங்களை சுற்றி இருக்கின்ற அனைத்து எதிர்மறை பாகுபாடுகளையும் தயவு செய்து அகற்றிவிட்டு சகஜ யோகத்தின் ஆழத்தை நாங்கள் உணர்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் தங்களிடத்தில் பணிவுடனும் பக்தியுடனும் வேண்டுவது, தாங்கள் தயவு செய்து எங்களின் இதயத்தில் வந்து அமர்ந்திடுங்கள். தாங்கள் எங்களின் மூளையினுள் வந்து அமர்ந்திடுங்கள். தாங்கள் எங்களின் கல்லீரலில் வந்து அமர்ந்திடுங்கள். எங்களின் செயல்கள் அனைத்தும் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செயல்படுத்துவதற்கும் எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களிடத்தில் நிலை பெற்றிருக்கவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதுடன் நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். நமது கவனத்தை சகஸ்ராராவிலேயே வைத்திருந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी
माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களுடைய மாயைகள் அனைத்தும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். எங்களுக்குள் இருக்கின்ற தேவையற்ற கவனத்தையும் தங்கள் அருளால் அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இட நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இட நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா காளி தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும் எங்களின் இட நாடியை தூய்மைப்படுத்தட்டும். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மனச்சோர்வுகளையும் சோம்பேறித்தனத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் கவனத்தை ஈர்க்கும்
கடந்த காலத்தின் எண்ணங்கள் அனைத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களை தயவு செய்து தூய்மையான ஆத்மாவாக நிலைநிறுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் சுழுமுனை நாடியோடு இணைந்த நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நாம் அப்படியே இடது மூலாதார சக்கரம், இடது சுவாதிஷ்டானம், இடது நாபி சக்கரம், இடது பவசாகரம், இடது ஹிருதய சக்கரம், இடது விஷுத்தி சக்கரம், இடது ஆக்ஞா சக்கரம், இடது சகசிராரம். கவனத்தை மெதுவாக கொண்டு வந்து நம்மளுடைய கவனம் முழுமையும் நமது இடது நாடியில் மட்டும் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவம், ஸ்ரீ ஹனுமனா தத்துவமும் எங்களின் பிங்களா நாடியையும் அதன் சக்கரங்களையும் தூய்மைப்படுத்தட்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் அதனால் ஏற்படுகின்ற பயத்தையும் பொறுமையற்ற நிலையையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அகற்றிவிடுங்கள். தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தயவு செய்து எங்களை தூய ஆத்மாவாக நிலைநிறுத்துங்கள். எங்களின் சிந்தனைகள் அனைத்தும் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்படட்டும். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க அருள் புரியுங்கள். நமது கவனம் நம்மளுடைய வலது மூலாதார சக்கரம், வலது சுவாதிஷ்டானம், வலது நாபி, வலது பவசாகரம், வலது ஹிருதய சக்கரம், வலது விஷுத்தி, வலது ஆக்ஞா சக்கரம், வலது சகசிராரம். மெதுவாக நமது கவனத்தை கொண்டு வந்து நமது முழுமையான கவனம் நம்மளுடைய பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுஷ்மனா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தங்களின் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமும் ஸ்ரீ மகாவிஷ்ணு தத்துவமும் எங்களின் மைய நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறைகளை அகற்றிவிட்டு தங்களின் தத்துவம் நிலை பெற அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் நிகழ்காலத்தில் இருக்க அருள் புரியுங்கள். நமது கவனத்தை மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது இரு நாடிகளையும் சமநிலைப்படுத்தி இப்பொழுது நம்மளுடைய மைய நாடியில் கவனத்தை வைத்து தியானத்தில் இருக்கும் பொழுது உள்முகமாக கவனித்தோமானால் அனைத்து சக்கரங்களிலும் நன்றாக குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வெளிப்படுவதை உணர முடியும். அதே நேரத்தில் நமது சகஸ்ராராவிலும் குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வழிந்தோடுவதை நம்மால் உணர முடியும். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தவறான எண்ண ஓட்டங்கள் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிலைநிறுத்தப்பட்டு அதன் மூலம் எங்களின் ஆத்மா தூய்மைப்படுத்தப்படட்டும் அம்மா. எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதமும் அவரின் தத்துவமும் நிலை பெற்றிருக்கும் பொழுது அனைத்து சக்கரங்களுக்குரிய தெய்வங்களும் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் நாங்கள் தங்களின் அன்பை பரிபூரணமாக உணரக்கூடிய சக்தியை எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசிஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि
त्वं साक्षादात्मासि नित्यम् ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं
भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் வியாபித்திருக்கிறீர்கள். தங்களின் அன்பு சக்தியானது இவ்வுலகை நடத்துகிறது. தங்களின் அன்பின் பரிபூரண சக்தியை உணர்ந்த ஆத்ம விழிப்புணர்வு பெற்று தூய ஆத்மாவாக இருக்க விரும்பும் தங்களின் குழந்தைகளான நாங்கள் தங்களின் தரிசனத்தை முழுமையாக உணர்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தாங்கள் பகவத்கீதையில் கூறிய கூற்றானது ஆயுதங்களால் ஆத்மாவை வெட்ட முடியாது. தீ அதை எரிக்க முடியாது. தண்ணீரால் ஆத்மாவை ஈரப்படுத்த முடியாது. காற்று ஆத்மாவை உலர வைக்க முடியாது. எப்பொழுதெல்லாம் தர்மம் குறைகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் அவதாரம் எடுப்பேன் என்று கூறிய கூற்றானது தங்களின் மனித பிறவி எடுத்து அவதாரம் எடுத்த பொழுது எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்து எங்களின் அனைத்து விதமான தீயவைகளை அகற்றிவிட்டு நல்லொழுக்கங்களை பாதுகாத்து எங்களின் இதயத்தினுள் தர்மத்தை நிலைநாட்டுபவரான தாங்கள் எப்பொழுதும் எங்களின் இதயத்தினில் மட்டுமே வசித்திருங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
மெதுவாக நமது கவனத்தை விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக எங்களின் விசுத்தி சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களை சமநிலைப்படுத்துபவராவீர். எங்களுக்குள் நற்பண்புகளை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் மாயைகளை அகற்றுபவராவீர். எங்களுக்குள் யோகியின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி அதன் மூலம் விஸ்வ நிர்மல் தர்மத்தை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். மனித புரிதலுக்கு அப்பால் இருப்பவரான தாங்கள் எங்களுக்கு தங்களின் அன்பின் மூலமாக கூட்டுத்திறனின் ஒருங்கிணைந்த சக்தியை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களுள் சாட்சி பாவத்துடன் கூடிய பற்றற்ற நிலையை நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகள் அகற்றப்படட்டும். ஸ்ரீ கிருஷ்ண தத்துவம் எங்களுள் முழுமையாக நிலை பெற்றிருக்கவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை விசுத்தி சக்கரத்தில் வைத்து நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Sri Krishna resides in our Vishuddhi Chakra. In the center he resides as Sri Krishna. On the left hand side, his power, Vishnu Maya, his sister, resides. There he resides as Gopala, as the one who lived in Gokul, played as a child. On the right hand side he resides as the king who ruled in Dwarika, the king Sri Krishna. These are the three sides of our Vishuddhi Chakra. The people who use their right side to dominate others use their voice to put down people, to show their authority, shout at people, are the people who get affected by the right side. The right side is caught up. On the physical side, you get a very big problem because the right heart cannot work out its flow. So you get what you call asthma and all these diseases, but especially when the right heart is affected by the father's problem. On the left side is the Vishnu Maya, is the sisterly relationship. When the sister who is your pure relation is not treated as a sister, when the attitude of a person towards women is of indulgence and of lust, then he develops the left Vishuddhi. When he develops the left Vishuddhi very strongly, and if he has a bad agya, or if he has eyes which are roving eyes, then this left Vishuddhi causes a lot of trouble. Left Vishuddhi can be also caused by, as you know, by feeling guilty about things or nothing at all.
All these problems arise from Vishuddhi. But Vishuddhi chakra has a speciality. When the human beings raise their head upward from Mother Earth towards the sky, ether is Sri Krishna's nature. When he raised his head towards the ether, towards the sky, then this Vishuddhi chakra developed into a different dimension. And people started developing the ego and superego. Superego was already developed, but ego developed in such a way that it started suppressing the superego. That's how you have got conditionings on one side of the Vishuddhi and ego on the other side. When I told you the other day that you give up your free will, in the sense that when you raised your head, you did it through your free will with your power of growing that you had as animals. After that, now you have reached to the human level. And to rise above the human level, now, you have to do is to seek your complete freedom. And for that, Vishuddhi chakra is going to help you. On this Vishuddhi chakra, we have to really pay full attention. It is such a complicated chakra. It has all the vowels of a Devanagari script emitting out of the sound of the Shakti that is passing through it, of the Kundalini that is passing through it. So all the vowels are heard on these chakras. These vowels are, as you know, 16 in number. Without the vowel in the Devanagari, you cannot write anything. Vowels are the sustenance, are the power that supports every consonant. So it's very important that our vowels have to be fully nourished and respected. The movement of the neck, as you have seen, in all international life, if you see, everybody has practically the same. Even those who cannot hear, those who do not understand your language, you can nod like this, you can say no like this. Everyone understands this is yes or no. In some particular area, of course, they have little different type of nodding. But too much of nodding of head is not a very good sign. Now, I've seen people in the West, if you tell them something to show that they have appreciated it, they'll go on for quite some time. That's not necessary. Just have to say, all right, or I've understood it. That's all. You have to use your voice instead of nodding like this all the time. It's very bad, very, very bad for the Vishuddhi chakra. Or some of them are the other way around. That whatever it is, they'll put up their head like that. And they won't talk properly. They will not say a word. They'll just keep quiet. You may go on pinching them, doing anything. They won't budge. This kind of personality is also very much detrimental to the growth of their evolution. Apart from that, their Vishuddhi becomes a very big problem. Because of Vishuddhi, there are so many problems. Like angina, you develop because of Vishuddhi. You develop spondylitis because of Vishuddhi. Sometimes people lose their voices completely. Sometimes they have all the time coughing. And there are so many physical problems out of Vishuddhi because, as I said, it's a very, very complicated center. It looks after your ear, nose, throat, all the 16 subplexuses are there, which are looked after by the center. But above all is the center of discrimination. The center of discrimination only comes when you are free people. Till you are biased, till you have your own concepts, you cannot be discrete. And that's the one point where one must understand that to achieve your complete freedom,
you have to get your Vishuddhi chakra cleared up. First and foremost thing is that we must speak in a sweet manner. Speak to someone in a sweet manner, not artificially, but sweetly. Speak in a manner that another person likes it. Satyam vadet, priyam vadet. Speak the truth. Don't tell the lies. If you go on telling lies, after some time, even if you tell the truth, it will become a lie. But if you are telling the truth, that even if you tell a lie, it becomes the truth. Now, some people think that they can be cunning. By their talks, they can cheat people. But actually, they are cheating themselves. All such people who cheat others by sweet talks, by artificial talks, or by some maneuvering, go to such a horrible state. And in this Kali Yuga especially, they are cursed and they get exposed. And people know about them, that these are the greatest liars ever known. Now the times are coming when all such people will be exposed very much more than they have been ever exposed. So be careful not to think that you can cheat. In Sahaja Yoga especially, you cannot cheat. Those who try to cheat sometimes think that we can be full mother. We can somehow or other carry on. If we sit in front of mother, she won't know what we are up to. It's not so. I may not say. I may use my discretion not to say. I may allow you to have a long way, but be careful. Do not come into my illusions. I'm very elusive. And when I play my illusions, you will suddenly find yourself in a very difficult situation, and then you will say, Mother, why am I in this situation? So this is one of the qualities of Sri Krishna, that he is the one who becomes elusive. In his elusiveness, not cunning, but elusive. In his elusiveness, he exposes people to themselves. There are so many stories of Sri Krishna in which he has elusively acted to give greater joy to some people, to give nice lessons to some people, and sometimes to punish. For us, it is important that we are Sahajogis. In this lifetime, we have a chance, our Kundalini has risen, that we can face ourselves, that we can correct our chakras, that we know about ourselves, that we know where is the problem is. I have known of people who were caught up with left Vishuddhis and have become devilish by nature. Devilish. They have gone out of Sahaja Yoga, they have criticized Sahaja Yoga, they have tried to trouble me a lot. So don't think that if Vishuddhi is spoiled, there's nothing so special about it. It can be a very dangerous center. Of course, heart, Agya, and Vishuddhi, these three centers, one has to guard against. Because three of them can allow you or can force you to become one with identification of evil as your own. You might just feel that it's nice to be evil. You might just feel that it is a great fun to be evil. And you might become evil. So at the Vishuddhi Chakra, one has to be extremely careful. Vishuddhi Chakra looks after so many things, especially your skin, your eyes. Skin is now, I've seen people who have bad Vishuddhi, can have all kinds of funny troubles with their skins. Of course, it has to do with your liver, but skin is the way it shines, the way it glows, depends on how you smile, how you look at the world. Many people have a habit of smiling for nothing at all, especially women I've seen, ladies I've seen, they just smile stupidly. That's not wrong. One should not be stupid.
stupidity is against Sri Krishna's principle. Like you have seen the stupid people, how they are. Their tongue is always halfway out. If you have noticed a stupid man, his face is that his tongue is always out, mouth half open, and he looks like a dumbfounded fool. Now, in this, only the Vishuddhi plays a part. Another one is the one where you get the Vishuddhi's strains. So, such a person has very pursed lips, angry lips, and he doesn't talk. The another one might even get the expression of a idiot, but could be just making a face like that. Because if he's cunning, he may take I would say a kind of a rupa, or what do you say? Huh? A mask. Mask, you can say a mask on his face, that he is an idiot and may try to deceive you. So nothing is definite about Vishuddhi. Whatever may be the expression of a person may look very innocent. Because that's the thing you can with your Vishuddhi. You are free because you have raised your head. At this point, you have achieved this kind of a special aptitude that you can deceive yourself and you can deceive others. Some people look extremely innocent on the face. They may look to be very simple people, but may turn out to be horrid. Some people may look to be idiotic, but may be very intelligent. So it is how you play with your Vishuddhi, which is responsible. But the main thing, what I'm trying to tell you, that you can maneuver your Vishuddhi. The way you want to put your expression, the way you want to make your face, the way you want to suggest something, all you can maneuver, and you can keep your heart away from it. In the heart, you may have poison for a person, but outwardly you may say to that person in a very sweet manner something that the person might feel impressed. But in all this behavior, pattern of behavior, you are deceiving yourself, not deceiving the another person, because your self is spirit, which knows you very well. And this will go on and on for all your lives that have to come. So there is no need in any way to be artificial in your expression. There is no need to hide anything in your expression. Of course, if you don't like someone, you need not just say, I don't like you. But in that case, you have to be not also so much appreciative of the person that he is deluded into your appreciation. Now, eyes are very important, and eyes in a way are very much looked after by Vishuddhi, because the muscles of the eyes are looked after by Vishuddhi. Now, the kind of muscles we have, which pull our eyes, which close our eyelids and all that, is very much suggestive. You must notice that there are some people who come to me, their eyes go on like this when they close their eyes. They cannot keep it shut. There are some people, when they open their eyes to me, they just keep the eyes open. They just cannot close it. Both are in trouble. The ones which are just keeping the eyes open all the time are the people having supraconscious moods. And those who are flickering their eyes are having the subconscious mood. Some people have also the habit of keeping the eyes in an angle all the time. They never see you straight, but in an angle they see. They think sometimes it's very fashionable. Sometimes ladies think it's a very good way of looking at people. And some of them have such eyes that they'll go on, looking and pouring their greedy eyes onto others, or their lusty eyes onto others. This is the worst thing you can do to your eyes, because such people
are easily can become blind. Such people might have trouble of the eyes, especially reddening of the eyes can come to such people very much, very quickly. So one has to be careful to keep the eyes very pure, the eyes of an Yogeshwara who was Sri Krishna. He was a witness. He was on this earth. He played with Radha. He married 5 women. They were the 5 elements. 16,000 women he married. They were his 16,000 powers. But he was Yogeshwara. He was Yogeshwara. He had no lust in his eyes, in his mind about them at all. He was beyond them. He was Yogeshwara. That was the testing point of his, that he had no lust in his eyes about these women that he had. Such an Yogeshwara is there. Of course, I don't expect you to be Shri Krishna. But you have your wife. Those who do not have wife must look forward to a wife. That we'll get wives and we'll have a wife, and think of a wife who will be your own, so that your eyes will not fall onto every woman who comes across with that kind of a thing. I've seen people, even the photographs or anything they see is surprising. I mean, there's nothing in a photograph. What is in a photograph? But even a photograph can attract their attention. I mean, I don't know what can attract their attention like this, but they are so vulnerable and they have no control over their eyes. No control. They become absolutely lost and they have no control. That shows that they have no powers in them and they are slaves of their responses. So the eyes are very, very important. As Christ has said, thou shalt not have adulterous eyes. There should be no adultery. Some people have a habit of showing anger with the eyes. See, they have to show anger with the eyes, they'll just go on looking like this and show the anger. I dare not do that to you, but still. And the angry eyes, you see, are another dangerous things to do with your eyes, because then they can become mesmeric. If you start putting your eyes onto something and concentrating on it, your eyes might become mesmeric, means bhoots will start coming out of your eye. First of all, you will catch bhoots in your eyes, they'll settle down there, and then they will be falling on other people as bhoots. It's a very, very dangerous thing to go on looking at something continuously with concentration. There's another kind of a stupid thing or a bhutish thing maybe, that people ask you to meditate here. It's absolutely wrong. In Gita it is written, still it's wrong. Nobody should put attention here. If they have to put attention at the door. What's the use of looking at a window? You can't get out of it, can you? If you have to look at anything, be on the lookout for the door. And the door is here. The door of Sahasrara is to be opened out. So you should not try to concentrate on this part. Many people who have concentrated on this part have become mad. When they become mad, people say he's a yogi but has got unmani dasha, that he moves like a madcap. How can a yogi be a madcap? That means he's united with God. Is he mad? All such mad people are really mad. They have nothing to do with God, definitely. But there are people who believe in such things. Oh, he is in love with God, so he just jumps on the stage and goes into ecstasy, dances like a madcap. How can God be mad? First position is this, that the sanest personality is God. Has to be. From where do the sanity comes? So this is one thing one has to understand, that any such practices can lead you to lunacy and one should not do. Thirdly, the indiscretion that one has comes from people who are good-hearted, nice people, but they get carried away by the smiles of others or by the artificial goodness they show on their faces. I've known some people, they always have a face like this, as if they're all the time smiling. I can't do that way. All the time, if you look at somebody like this, you see,
It means as if you are mocking at the person. And there are people I've seen who just like this every time, with them like this. So one should not be always in one pose. Sometimes these muscles can get very weak and start paining if you take one. There are some others who always try to show they are very miserable. I don't know what do they want to attract. Attract the attention of others, attract the bhoots in themselves, or I don't know what are they up to. Why can't they keep a normal face? Even while sitting in dhyan or meditation, I've seen them trying to show me or whatever it is, because my eyes are mostly closed, but doesn't matter. When I open my eyes, I find some people like this, like that. Why? What is the need? You have to have a balanced face. That's what Sri Krishna has described the Sthita Prajna. One who is balanced, who doesn't laugh like an idiot, who laughs, but not like an idiot, nor is a serious like another kind of an idiot. So both the things are not at all expression of your inner being. Such a person is, as I told you today, is not frivolous, but not serious either, but full of joy within himself. He doesn't want you to be unhappy. Never would like that you should be unhappy people. But human beings, if they want to be unhappy, what can anybody help? Because they have got the free will to be unhappy. They have got a free will to cut their nose. They have a free will to cut their ears. They have free will to commit suicide. They have this free will, so-called. Now the greatest free will comes from Vishuddhicha, as I told. And that's why we call him Yogeshwara. He is the Ishvara of yoga. The establishment of yoga is possible when you surrender yourself to Sri Krishna. Completely surrender yourself to Sri Krishna. Your yoga will be established. Means what? Means all your balances will be established. You go into complete balance. And that balance is complete because Vishnu, who is the incarnation for sustaining the dharma, who is responsible for giving you the balance, becomes complete in the form of Sri Krishna. That's why he said that you leave all the dharmas. Sarva dharmanam parityaja mamekam saranam vraja. That's why I surrender all of them to you. So all the dharmas, if you put it at the lotus feet of Sri Krishna, means if you follow his ideals, then all your dharmas are balanced. But after realization, you go beyond dharma. Whenever you go wrong in dharma, dharmachyuta as they call it, when you go wrong in dharma, that's the time you have to surrender yourself to Sri Krishna so that he establishes your dharma. There are so many dharmas. There is the pati dharma, husband's dharma, patni dharma, wife's dharma, father's dharma, mother's dharma, son's dharma, then rashtra dharma means the nation's dharma. Then you have all kinds of dharmas also, we can say, where one has to bow to the higher things of life. But then he says, Sarva dharmanam parityaj. Forget all the dharmas. Mamekam sharanam vraja. Just surrender your dharmas, all of them, to me. That is at Vishuddhi. At Vishuddhi Chakra, you surrender all your other dharmas. It means that it all gets sublimated. It all gets complete. The wholesomeness is achieved because he is collective being. He is the Virat. Because he is the integrated form of all the dharmas. And he is the Virata in our brain. He represents our brain.
And when this Virat in us is awakened fully, then all the dharmas become natural with us. We don't have to do any dharmas. We don't have to be conscious of any dharmas, but automatically we become dharma ourselves. For example, there are people now saying Christ. We can take example of Christ. He was dharma personified. He would not steal money from anybody, will he? Will he run away with somebody's wife? Will he? Will he do anything wrong? No, he cannot. Why? Because he was dharma. So now you have become dharmatit, means you have entered into the kingdom of God, into the Virata's conditions. And there your condition is such that your state is such that you are dharma. If you try to do adharma, you will suffer. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமः. அன்னையின் உரையை மனதிலே கொண்டு கவனத்தை மெதுவாக நமது சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாய், நாங்கள் எங்களின் தியானத்தின் மூலமாக தங்களின் அன்பையும் இறை சக்தியையும் உணர்வதற்கு நாங்கள் தியானத்தினுள் இன்னும் ஆழமாக செல்வதற்கும் அமைதியையும் நிறைவையும் பெறுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இந்த அமைதியான ஆனந்தமான தியான நிலையை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.